ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு உங்களின் அச்சு யோசுவா சேனல். இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு 9 மந்த் ஊசி தடுப்பூசி போடுறதுக்கு தான் கிளம்பிட்டோம். இப்போ அவங்களுக்கு 10 மந்த் ஆகிடுச்சு. ஸோ 9.5 மந்த் ஊசி போடுவாங்க பார்த்தீங்களா, தடுப்பூசி கையில் 2 காலில் 2, அது போடுறதுக்கு தான் நாங்கள் கிளம்பிட்டோம். பார்த்துக்கோங்க, பாப்பா இப்போ எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். நாங்கள் பால்வாடி என்ட்ரி ஆயாச்சு. எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் பால்வாடி. இப்போ நாங்கள் உள்ளே போயிட்டோம். இப்போ பாருங்கள், பாப்பாவோட ரியாக்ஷனை பார்ப்போம். ஊசி போடையில் அவங்க வீடியோ எடுக்கலை. ஊசி போட்டதுக்கப்புறம் தான் அவங்க கத்துன சவுண்டை வீடியோ தான் எடுத்துருக்குறாங்க. அவங்க ஒரு குட்டி பாப்பா நின்றுட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட தான் ஃபோனை கொடுத்து வீடியோ எடுக்க சொல்லுவீங்க. அவங்க பார்த்தா ஊசி போடுறதே எடுக்கலை. போட்டு முடித்தவொன்னே தான் எடுத்துருப்பாங்க போல். பாப்பா ஒரே சவுண்டு. அப்போதைக்கு லைட்டாக அழுதா, அவ்வளோதான். அதுக்கப்புறம்லாம் அழுகவே இல்லை. உங்க அம்மா எப்போதும் போட்டோ எடுத்துட்டே இருக்காங்களா? கிட்டே வந்து அவங்க தெரியாது. சரி சரி, இந்த அக்கா மாதிரி கட் பண்ணி அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோதான். நான் கூட பாருங்கள் பயந்துகிட்டே இருந்தேன். பாப்பா ஐயோ பெரிய பொண்ணாக வேறு ஆயிடுச்சு, இப்போ கொஞ்சம் விவரம் தெரியுதுல்ல, அதனால் ரொம்ப அழுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 4 ஊசி போடுறாங்க, கையில் 2 காலில் 2, 4 ஊசி போடுறாங்க. சரி ரொம்ப அழுவா போல் அப்படின்னு நினச்சிட்டு நான் இருந்தேன். பார்த்தா அவள் அழுகவே இல்லை. அப்போதைக்கு தான் அழுதா. அதுக்கப்புறம் இங்கே வேடிக்கை காட்டவும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அழுகவே இல்லை. அப்புறம் வீட்டுக்கு வந்தோன்னே எப்பவும் போல் ஆக்டிவாக இருந்தால் விளையாண்டுட்டு. சின்ன பிள்ளையில பார்த்தீங்க அப்படின்னா 5 மந்த்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அழுக. ஊசி போட்டு வீட்டுக்கு வந்தும் அழுதுட்டுருப்பா. தூங்கி எந்திரிச்சோன்னா காலை தூக்க முடியாது, கையை தூக்க முடியாது. அது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன், குழந்தைங்க வச்சுக்கோங்க எல்லாருக்குமே அந்த மாதிரி இருந்தால். ஆனால் இப்போதைக்கு என்னன்னு தெரில, அவளுக்கு வலிக்குமா என்னன்னு தெரில. ஆனால் அழுகவே இல்லை, பாட்டில் தான் இருந்தா. அப்புறம் நாங்கள் ஊசி போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். எங்கள் வீட்டு ஒரு 2-3 வீடு தாண்டி தான் பால்வாடி, பக்கத்துலேயே தான். அதனால் போயிட்டு போட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு சரி என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க பாட்டில் விளாண்டுட்டு இருந்தாங்க மேடம். அழுகவே இல்லை. சரி நமக்கு ரொம்ப நல்லதாக போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அதோட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் தூங்கிட்டா. உனக்கு வலிக்கலையா ஊசி போட்டது? ஜாலியாக இருக்கிற. ஒரு பிள்ளைங்களாம் அழுவுங்க, நீ என்ன ஜாலியாக இருக்கிற? அப்படி ஊசி போட்டாங்களா கையில் 2 காலில் 2, வலிக்கல உனக்கு? ஏ பாப்பா பொம்மிமா, ஊசி வலிக்கல அடி தங்கம்? வலிக்காதவரை சந்தோஷந்தேன், இல்லாட்டி என்னையை படுத்து எடுத்துருவேன் நீ. சின்ன பிள்ளைன்னா அவ்வளோ அழுதுச்சு. இப்போ என்னென்னா விளையாடுது அது. அப்புறம் பாப்பா எப்போ போல் ஆக்டிவாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு விளாண்டுட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் தூங்கிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா. இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.